அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஷிஃபானா. திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் பேச்சாளர், கடலூர் மாவட்டத்திலிருந்து. நமது திராவிட முன்னேற்ற கழகமானது முன்னேறிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 100 ஆண்டு காலத்தை தாண்டி இன்னும் போய் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு கழகத்திலும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், கொள்கைகளையும் மனிதனுடைய சுய ஆட்சியிலையும் சுய ஒழுக்கத்திலையும் தனக்கென போராடிய ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்பொழுது 100 ஆண்டு காலம் தாண்டி பார்க்கும் பொழுது இன்றளவில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பெண்களும் ஆனாலும் சரி, ஒவ்வொரு ஆண்கள் ஆனாலும் சரி, அப்பா அம்மா முதியவர்கள் என்று எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒவ்வொருவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயனடைந்தவர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். 100 ஆண்டு பின்னோக்கி பார்த்தால் நமக்கு தெரியும். பெரியார் காலத்திலிருந்து அதற்கு முன்னிருந்த காலத்திலிருந்து நம்ம பார்த்தால் தெரியும். பள்ளியில் படிக்க தடை, மேலாடை உடுத்த தடை, காலணி அணிய தடை, தடை அதை உடை, இதே திமுகவின் கொள்கை படை என்று ஒவ்வொரு தடைகளையும் தகர்த்தெறிந்த ஒரே கழகம் நமது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தடை அதை உடை எந்த படையில் இல்லை என்றாலும் திமுக கொள்கை படையில் என்றும் இது இருந்து கொண்டிருக்கும் என்று என் நெஞ்சை நிமிர்த்தி நான் கூறுகிறேன். திராவிட கழகமானது 5 ஆண்டில் அடுத்த ஆட்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில், அடுத்த ஆட்சியும் நாங்கள் தான் வருவோம், யாருனாலும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வழி விடுறோம், ஒரு வழியாக வந்துட்டு ஒரு வழியாக போயிடுவாங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச காலான்னா வாய் பேச முடியவே முடியாது. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு சாதனைகளில் எல்லாரும் வாய்விட்டு பேசும் அளவிற்கு மகளிர் இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவன் திட்டம், கொரோனா காலத்தில் ஊரே முடங்கி போய் இருந்துச்சு. யாரோ ஆட்சி செஞ்ச காலத்தில் கட்சியில் இருந்து நாங்கள் களத்தில் இறங்கி ஒவ்வொரு வீடாக போய் பார்த்து கொரோனா காலத்தில் படிப்பு இல்லாத மக்களுக்கு இல்லம் தேடி கல்வி, இதெல்லாம் யாரை சேரும்? இந்த பெருமையெல்லாம் ஒரே ஆளுக்கு மட்டும்தான் சேரும், என் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களையே சேரும். இன்னும் உங்களுக்கு தெரியலையா? வாங்க, விருதுநகரில் வரும் 7ஆம் தேதி தென்மண்டல கிழக்கு நிர்வாகிகள் இளைஞர் அணிகள் சேர்ந்து நடத்துகிற கூட்டம், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிற ஒரே அணி, ஒரே கூட்டம், ஒரே கொள்கை, ஒரே சமூகம், ஒரே இடம், எல்லா மதத்தையும் தாண்டிய ஒரே இடம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.